ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியன்ஸ் டாட்டர் ஸ்டோனில் சீசன் 3யோட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் இதை வச்சு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம சுக்காசா ரொம்ப நாளா ஒரஞ்சு நிலையில நல்ல தூக்கத்துல இருக்கான். அவனை நம்ம என் செயலர் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா உண்மையான பிரச்சனை அது இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா இவ்வாறு அவனை பார்க்கும்போது சிம்கு காயம் மோசமா இருந்தப்ப கூட டாக்டர் ஸ்டோன் செட் மூலமா நீ குணம் அடைஞ்சிட்ட, சரிதானே? அப்படி இருந்தோம் நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படின்னா நீ ஏதோ உன்னை பத்தி நினைக்கிற. அது சுக்காசாக்காக தானே நீ இன்னமும் வச்சிருக்க. எதுக்காக? அப்ப எனக்கு தெரிஞ்சதுக்கான காரணம் ஆமா, பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு. இது வேறியா? பேட்டரி வேற இருக்கா? அப்போ எப்படி இத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம அதை அதை வேற தெரிஞ்சுக்க கண்டுபிடிக்கணும். உடச்சு பார்க்க கூட முடியாது. அது ஒரு விதமான எனர்ஜி தானே. சோ இது எனர்ஜியால வேலை செய்யுது அப்படின்னா அதை இயக்க ஒரு சக்தி தேவைப்படும். கிரிசாமே, இத்தனை நாள் எப்படி யூஸ் பண்ணாங்க? அளவுன்னு ஏதாவது இருக்கா? அப்புறம் பேட்டரி இருக்குன்னு தோணுது. யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வாறு அவனை கல்ல மாத்தும் போது நான் 5 மீட்டர்ஸ் தான் சொன்னேன். ஆனா அந்த சமயத்துல பெட்ரிஃபிகேஷன் பீம் வெறும் ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு தான் வந்திருக்கும். அங்கேயே குறைஞ்சிக்குது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நம்ம சொன்ன அளவை விட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் சொல்றத கேளுங்க பசங்களா. இந்த பெட்ரிஃபிகேஷன் பீமை ஒரு பெரிய பரப்பளவு இருக்கிற இடத்துல பயன்படுத்த கூடாது. ஓப்பன் பேஸ் நிறைய பயன்படுத்தி அப்போ வேர்ல்டுக்கே போட்டாங்களே. அப்போ அதெல்லாம் அதான் நிறைய போட்டான், நிறைய ரிங்கு போட்டு தானே பண்ணியிருக்காங்க மலை மாதிரி. அந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. மிராய், சுகாசா, உன்னை திரும்பவும் கல்ல மாத்தினா மட்டும்தான் முழுமையா காப்பாற்ற முடியும். கல்லா மாத்திர காப்பாத்த முடியுமா? இவனுக்கு ஏற்பட்டிருக்க காயத்துல இருந்து இவன் முழுமையா குணமடையணும்னா திரும்ப இவனை கல்லா மாத்தி மனுஷனா மாத்தி ஆகணும். இதுல சக்தி தீர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா இதுல இருந்து ஒரே ஒரு முறை வெளிச்சம் வந்தா போதும். இங்க பாரு, உன் அண்ணனோட கைய மட்டும் விட்டுறாத. பிடிச்சிட்டே இரு. எனக்கு புரியுது. கைய வச்சு அந்த டிவைஸை நம்ம மறைச்சிட்டோம்னா அதுல இருந்து வர வெளிச்சம் அவனுக்கு இன்னமும் நெருக்கமா இருக்கும். நம்ம மேலேயும் தானே போடும். இருக்க போறதில்ல. என்னோட கை இதுல உடைச்சு போனாலும் கவலை இல்ல. என்னோட அண்ணன் திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி இது வேலை என்னடா செஞ்சா எல்லாரும் கை வைக்கிறீங்க? ஒருவேளை இந்த வெளிச்சத்தால நானும் பாதிச்சேன்னா எனக்கு ஏற்பட்டிருக்க இந்த சின்ன சின்ன காயங்களும் சரியாயிடும். பொதுவா போனோட பேட்டரி தீர போகுதுன்னா கடைசியில அது எப்படி செயல்படும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி இந்த விஷயத்துல ஏதாவது நல்லது நடந்தா நல்லா இருக்கும். கம்மியான போதான் வரும்ட்டு பண்றாங்க போல. பார்ப்போம். அப்பயும் கை வரைக்கும் பாதிக்கும்ல. ஓ ஒர்க் ஆகுது. கடைசி பவர் போல இருக்குது. அதிசயம் தரவோ. டக்குன்னு ஊத்திட்டான். ஹைட் இருக்க போய் ஊத்திட்டான். அவ்வளோ டேமேஜோட இதுவான்னு நினைச்சேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கே கண்ணுல கண்ணீர் வருது. சுகாசானா உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் எனக்கு அவனை பிடிச்சாலும் அவனுக்கு அவன் தங்கச்சி தான் முக்கியம். அவங்க 2 இப்போ பேருக்கும் நாத்தனா சண்டையா? இருக்க மாட்டேன். ஏய் ரோரி, என்ன நீ இவ்ளோ பலசாலியா இருக்க? பின்ன குரில்லா குஹாக்கோட சகோதரனா சும்மாவா? அவளை ஏன்டா குத்துற? உன்னை திரும்பி வர வைக்கிற சுகாசா. எனக்கு
இவனுக்கு மட்டும் இப்படிதான் பேசிப்பானுங்க. சொன்னதான் பண்ணிட்டாங்க. நிலைமை எப்படி இருக்கு? எந்திரிச்சிட்டு கேக்குறான். சுகாசா எப்பவுமே அப்படிதான். அப்படி கேட்கனால ஆச்சு. புரிஞ்சுப்ப பாரு. அவனோட கூலா இருக்கிற ஆட்டிடியூட மட்டும் என்னைக்கே இழக்க மாட்டான். இல்ல போய் தாக்க போறான். கூலா அந்த உங்களையே பிரிங்க வச்சுட்டான். அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் நம்ம செங்குவ சொல்ல நான் கட்டி வச்சு உதைக்கணும். அப்ப நம்ம கூட சில பேர் தான் கூட்டிட்டு போக முடியும். இதுல சக்தி வாய்ந்த வீரர்களும் தேவை. அந்த காரணத்துக்காக தானே என்ன குணமாக்கி இருக்க. பரவாயில்ல, கற்பூர மாதிரி டக்குன்னு புடிச்சிட்ட. ஆமா, அதே காரணம் தான். அது மட்டும் இல்லாம உன் முகத்தை பார்க்காம போர் அடிச்சு போச்சு அப்படியும் சொல்லலாம். இது மிஸ் பண்ண டேரக்டா சொல்லிடலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேனே. நீங்க திரும்ப வந்தது சுகாசாவுக்காக கிடையாது. எங்க அவன் ஃப்ரீசர்லயே இருந்து அழுகி போயிடுவானோன்னு பயந்து தானே வந்த. அப்படி மட்டும் ஆச்சுன்னா அவனை யாரு சுத்தம் பண்ணுவான்னு தானே உனக்கு கவலை. ஒருத்தர் எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. உனக்கு என்ன இப்போ சக்தி வாய்ந்த வீரன் தானே தேவை. அதுக்கு பேசாம கூட தொடுக்கு இருக்குன்ட்டு ரொம்ப ஆடுது. கேட்டுதான் கொடுத்துருக்க போறேன். அவன் தான் சுகாசாவா? பார்த்து அப்படிதான் தெரியுது. மாவீரனுக்கு ஏத்த உடல் கட்டமைப்போட நல்ல திடகாத்திரமா தான் இருக்கான். என்னோட பெயர் மத்சுகாசே. சுகாசா ஐயா, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க சம்மதத்தோட உங்ககிட்ட நான் சவால் விட விரும்புறேன். பிரச்சனையே இல்லை. இப்பவே வச்சுக்கலாமா? இவன் அது வா, இங்க இருந்து வெளியே போய் வச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வாயாடுவ. பரவாயில்ல, பலசாலியா தான் இருக்கான். அவனும் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டான்னா இவங்கிட்ட படிக்கிறேன். சுகாசா வேற வந்துட்டான். இதுக்கு மேல நம்ம வாலாட்டினா வெட்டிடுவானே. இவன் மறுபடியும் செங்கோவை போட்டு தள்ளணும், இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணானா இந்த அப்படியே அந்த மீன் நடுங்குது. அவ்வளவு தைரியம் இருந்தா அப்படியே உன் கை ஆடுது. மட்சுகாசே, நீயும் உண்மையிலேயே ஒரு திறமசாலி தான். சயின்ஸ் ராஜ்யத்துல வெறும் போராளியா நான் சேர்றதுக்கு என்னால கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பல சிலைகளை அழிச்சிருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட இப்ப யார் இதெல்லாம் கேட்டது? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்க பிடிக்காது இல்ல? எனக்கு தெரியுமே. கவலைப்படாத, உடஞ்சு போன எல்லா சிலையும் யூசிரியா சரி பண்ணிட்டா. ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அது மட்டும் வீட்டுக்கு இல்லாம வேண்டாம். வேற போய் ஆகணும். அதனால ஆக வேண்டிய வேலையை போய் பார்க்கலாம் வாங்க. டிவைஸ் பேட்டரி காலி ஆயிடுச்சு. அதனால செங்கு உடம்புல இருக்கிற கிராக்க இதுக்கு மேல சரியாகாது. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும்ல. பரவாயில்ல, போவே இல்ல. அந்த பொய்மேனை அழிச்சு பெட்ரிஃபிகேஷன் பீமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா டாக்டர் ஸ்டோன் செட்டை வச்சு இவனை குணப்படுத்திடலாம். செங்கு மட்டும் தான் கிராக்கோட பார்க்க அழகா இருக்கணுமா? இருப்போம். இதுதான் வார் பெயிண்ட். நட்பின் அடையாளமா? பழச இன்னைக்கு மறக்க கூடாதுல்ல, அதான் வரைஞ்சேன். அந்த பெட்ரிஃபிகேஷனோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம முகத்துல இந்த கிராக் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமா காட்டு மிராண்டிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இப்பதான் இருக்க. என்ன வேடிக்கை பாக்குற? இந்த வரைஞ்சுக்க. அப்படி இல்லைன்னா உன் உடம்புல இந்த மாதிரி கிறுக்கல் எங்கெங்க இருந்துச்சுன்னு சொல்றியா? அதுக்கு ஏத்த தம்பி அவர் சுக்காசான் மறந்துட்டியா? பாத்துருவோம் போல இருக்கு. போட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஜெய், எல்லாருக்கும் நன்றி. ஆனா அந்த கோடு தாங்க எல்லாம் அழகாகிறாங்க. ஒரு வழியா நம்ம சயின்ஸ் ராஜ்யத்துல இருந்த சுகாசாவை திரும்பவும் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப மட்டும் அந்த வைமேன் வந்தா இங்க ஏன்டா வந்தது வீல் வீல்னு அழுவா. சரி வாங்க, அந்த நிலவுக்கே போய் நம்ம தாக்குவோம். போலாமா? வைமேன் கூட சண்டை போட நமக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட அந்த ரிசோர்சஸ் எல்லாமே இதே இடத்துல கிடைக்கும். இப்ப என்ன அதை தேடி ஒரு கும்பல அனுப்ப போறேன். திரும்ப பஸ்ல இருந்து தேடி பார்க்கறதுலயே ஒரு கில்லாடியான எல்லா தவறுகளை வேற யார் கில்லாடியா இருப்பா? நான் தான் கண்டுபிடிக்கிறதுல அரசு. என்ன வேணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, இந்த பூமியை பொளந்து கொண்டு வரேன். சரியா? சும்மாவே குதிப்பா, இப்ப சொன்னா கேப்பானா? சரி அப்படின்னா வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம்.
ஸ்பேஸ்ஷிப் ஷூட் ஆகிருக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன். ஜென், நீ என்ன ஏமாத்தினப்ப நான் உன்னை திரும்ப மனுஷனா மாத்தினது மிகப்பெரிய தப்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. முதல்ல எதிர்த்தாலே ஜென் சரி சரி விடு. ஏதோ என்னால முடிஞ்சது உங்க எல்லாருக்கும் நான் செய்யறேன். எனக்கு தேவையான விஷயங்களை ஆனாலும் எனக்கு தெரியாதுங்க. சுகாசே எதிர்க்கணும்னு அப்பயே நினைச்சான் பார்த்தீங்களா? யாரா இருந்தாலும் சரி தனியா இருந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. இப்ப இவ சொல்றத கேட்டு நான் சந்தோஷப்படணுமா இல்ல? மக்களுக்குள்ள இருக்க திறமைய வெளியே கொண்டு வரதுல எந்த தப்பும் இல்லை. பயங்கரமா இருக்கு. திரும்ப டிராவல் இருக்குல்ல. அடுத்த பயணம் இந்த உலகம் முழுவதும் கொண்டு போக போகுது. அதுக்கு தயாராக குறைஞ்சது சில மாசங்களாவது ஆகும். இந்த மாதிரி நிறைய சப்ளைஸ் நமக்கு தேவை. அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு நிறைய இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வாங்க. திரும்ப கப்பலில் வேற இடத்துக்கு போகிறாங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் பரபரனே இருக்கீங்க? இப்பதானே இங்க வந்தோம், கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே. பனிக்காலம் வரப்போகுது அப்படின்னா எல்லாருக்கும் குளிர் எடுக்கும்ல. இது வேறையா? ஸ்பேஸ்ஷிப்போட ரோட் மேப் மாடல் வேணும்னு அவன் கேட்டா அதுவும் உடனே வேணும்ல சொல்றான். அதுக்கு எங்க போறது? இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இல்ல இருக்கு. என்னங்க இந்த வரைபடத்துல இருக்கிறத சீக்கிரமா 3Dயா ரெடி பண்ணுங்க. 3Dயாவா? எப்படி அசால்ட்டா சொல்றேன். அப்படி சொன்னானா? அதுவும் உதவி செய்யறதுக்கு இவர் இருக்கிறது. இப்படி நான் வேலை கொடுத்தா எப்படி செய்யறது? இதை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வேலை செய்ய முடியாத கஷ்டமா இருக்கிற சொல்லுவாங்கல்ல, அவங்க கற்கிறதுக்காகவே இதை நம்ம செய்வோம். ஆரம்பிச்சாங்க. ஸ்பேஸ்ஷிப்போட ரோட் மேப் ரெடி பண்ணியாச்சு. வந்து எல்லாரும் இதை பாருங்க. கூட ஒரு மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டீங்க. என்னையா இது? நீ சொன்ன அந்த ரோட் மேப் தானா? ஏய், பேஸ் மாதிரியே பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இதுதான் ஸ்பேஸ்ஷிப். அப்படி என்ன பண்ணிருக்காரு? ரோட் மேப்னா இதுதானா? எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. சொன்னதை விட இவங்க பெருசா பண்ணிட்டாங்களே. ஒரு விட்ட உருண்டையாக்கி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க போல. நீ சின்ன சின்ன வேலையை சிறப்பா செய்யும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி பெருசா ஏதாவது செய்யும் போது வாயை பொழந்துகிட்டு நிப்பண்ணு. இல்ல இதுவும் முக்கியமானதுதான். நமக்கு என்ன தேவைங்கிற விஷயத்த யோசனை பண்ணி பாக்குறது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெருசா பண்ணீங்க எதிர்பார்க்க. என்ன பார்க்க சிட்டி மாதிரி இருக்கு. இதோட சூப்பர் அலையன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அது வேணும். இவன் ஒருத்த பார்த்ததெல்லாம் வேணும் வேணுங்கிறான். மெட்டீரியல்ஸ்க்காக இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் போக போறோம். ஆனா கப்பல்ல நம்ம சில பேர் போனா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால உலகம் முழுக்க இருக்க சிலைகளை மக்களா மாத்தி நமக்கு தேவையான வேலைகளை அவங்கள வச்சு நம்ம செய்வோம். எழுப்புறவங்களை யாராவது பிரச்சனை கொடுப்பான்னு தெரியாது. சயின்டிஸ்டா பார்த்து இருக்குங்க. நம்ம இந்தியாவை காணோம். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ட்ரெஷர் ஐலாண்டோட உதவியால அதிசய திறவு நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை உருவாக்கிக்கலாம். அதனால நீ பயப்பட தேவையில்ல. அப்போ உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம திரும்பவும் மனிதர்களா மாத்த போறோமா? ஆமா, அதேதான். அதெல்லாம் நம்ம ஒன்னாவே செய்வோம். நமக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொரு சிட்டில இருந்தும் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கிரகத்தை விட்டு போயிடுவோம். வேலை பெட்டு நிமிர போகுதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்துது. நம்ம போற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் நம்ம மனிதர்களை மாத்திட்டோம்னா ஜென் சொன்ன மாதிரி நமக்கு தேவையான அளவு மனிதர்கள் கிடைக்கலாம். டன்பார்ஸ் நம்பர் தானே 150 மக்கள். அதை தாண்டியும் நமக்கு இருப்பாங்க. ஆமா, கரெக்ட் தான். நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்ப நிறைய மோசமானவங்களையும் நம்ம சமாளிச்சாகணும். புதுசா உருவாகிற நகரங்கள்ல நாம உருவாக்குற புது விதிமுறைகளை நிறுவிட்டோம்னா அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அதானே இருக்கிறதுவே கஷ்டம். ஆமா,
ஆனா அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அதுக்குதான் ஐயா திரும்ப இருக்கு. தள்ளப்படுவோம்னு எனக்கு தோணல. கவலைப்படாதீங்க, அது எப்படிப்பா? ஏண்டா நான் பாத்துக்கிறேன். அவ இருக்கிறது தெரிஞ்சு வாடா பேசுறீங்க. நீ பாத்துக்கிறியா? அப்ப தைரியமா இருக்கலாம். கடலை கடந்து வந்தவங்க சுகாசாவோட ஃபேன் ஆயிட்டாங்க. அதனால இனிமேல் இவ சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க. சுகாசா ரொம்ப சக்தி வாய்ந்தவல்ல. வெவ்வேறு ஊர்ல எழுப்புறப்ப அங்கேயும் பவரா இருந்தா கிழக்கு பக்கமா சுத்துறோம். சரியா சொன்ன. அப்ப நம்ம பயணத்தை பசிபிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவ்வளவு தண்ணியா? அவ்வளவு தூரம் நம்ம போகணுமா? நாம எல்லாரும் புது உலகத்தை கண்டுபிடிக்கிற கொலம்பஸ் மாதிரி. முதல்ல யார் நிலத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெறுமதியான 1,00,000 டிராகோவை தரேன். பணத்துக்கு டிராகோவை தரியா? ரெண்டு பேரும் பழங்கல இன்னும். இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்க. அந்த சுகாசா மலை மாதிரி இருக்கா, கிட்ட போனா துவச்சு தொங்க விட்டுருவா, பாத்துக்கோ. இந்த பொது உலகத்துல ஆதிக்கத்தை நிறுவதான் ராய்ஸி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். சுகாசாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டான். அது மட்டும் கிடையாது, நான் சொல்றதை மீறி இங்க பாரு. ஈஸியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். ரைஸ் எதுவும் உண்மை இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னமா நீ என்ன எந்த அளவுக்கு வெறுத்தாலும் நான் அவனை விரும்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் அவனை மனசார விரும்புறேன். ஏதா ஒண்ணு மட்டும் இல்ல, பெண்கள் எல்லாரையுமே நான் விரும்புறேன். பெண்கள் மட்டும் இல்ல, அப்படி சொல்லு. எல்லாருமே ஒண்ணுதான். அதே மாதிரி சுகாசாவும் தான். நீ உன்னால பணத்தை வச்சு எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள மனித வச்சிருக்க முடியாது. உருவாக்குறதுலயே உருப்படியான ஒரு பொருள்னா அது பணம் மட்டும்தான். பணங்கிறத கண்டுபிடிச்சது மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, நாம விருப்பப்பட்டதை அணியறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம அதை வச்சு நம்ம பலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் மனிதர்கள் மத்தியில் அது பெரிய சக்தியா இருக்கு. சரிதானே? கேட்டுதாங்கிறான். மனித இனமே, மனித இனத்தோட பலத்தை வச்சும் சயின்ஸோட சக்தியை வச்சு நாம எல்லாரும் இங்க இருந்து அந்த நிலவுக்கு போக போறது உறுதி. என்னன்னா வேடிக்கைங்க? வாங்க நம்ம போய் மனிதர்கள் எல்லாரையும் எழுப்பி விடுவோம். அதுக்கு நமக்கு நிறைய ஆட்கள் தேவை. அதுவும் நமக்கு டன் கணக்குல தேவைப்படுது. இருக்கும் போல இருக்கு. அதிசய தருணம்ன்றது முக்காவாசி ஆல்கஹால் தானே. ஒரு மலை அளவுக்கு மக்களை எழுப்புவோமா? அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற உணவு எதுவுமே பத்தாதே. அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம வேற ஏதாவது செஞ்சாகணும். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்னா சிட்டி ஆஃப் கானுக்கு. அதுக்காக நம்ம அமெரிக்காவுக்கு போக போறோம். ஆமா, அங்கதான் அதிகம். இதுக்குதான் அறக்க பறக்க பறந்தே நீ. குளிர்காலத்துக்குள்ள நாம அங்க போகலன்னா அதெல்லாம் இறந்துடும். அப்ப அங்க போனது சோள கதிரை வறுத்து சாப்பிடலாமா? அந்த இடத்துக்கு பேரு எல்லோ டென்ட். அமெரிக்காவிலேயே அந்த இடத்துல தான் கானோட விளைச்சல் அதிகமா இருக்கு. அதான் ஓபி கல்டிவேர் ஆஃப் கார்ன் சொல்றாங்க. அப்புறம் அதுல இருந்து நம்ம ஆல்கஹாலை எடுத்தோம்னா அதை வச்சு மக்களுங்களை திரும்ப நம்ம மனிதர்களா மாத்த முடியும். எழுப்பின மாதிரி ஆச்சு, ஃபுட்டும் ஆச்சு. அங்க இருக்கிற சோள கதிரை நம்ம வறுத்து கொடுத்துருவோம். ஆமா, அப்படி பார்த்தா ஒரே கல்ல ரெண்டு மக அடிச்ச மாதிரி. எது பண்றதுனாலும் ஃபர்ஸ்ட் ஃபுட் தான் இது நிக்குது. குரோமோசிங்கும் நாங்க சொன்ன பொய்யால நரகத்துக்கே போவோம்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினது ஞாபகம் இருக்கா? ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது என்னன்னா, என்னதான் போய் சொன்னாலும் நாங்க சொன்னதை நடத்தி காட்டுற வரைக்கும் விடவே மாட்டோம். சோ இந்த வாட்டி அதான் பண்ண போறோம். ஆமா, எங்க சுக்காசா இந்த உலகத்தை உருவாக்க போகிற பயணம். அதே ஒரு தனியா நிக்கிறார். அடேங்கப்பா, செய்ய போறது நினைக்கும் போது வேற லெவல்ல இருக்கு. இந்த மொத்த உலகத்தையும் நான் மொத்தமா சுத்தி பார்க்க போறேன். நம்ம நிலவுக்கு போறதுக்கான முதல் படி இதுதான். ஆமா, உண்மையிலேயே நம்ம நிலவுக்கு பார்க்க போறோம். கனவே அதான். அதுவும் உடனடியா
ஃபைனல் எபிசோட் சிறப்பாக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பெட்டிஃபிகேஷனுக்கு பேட்டரி இருக்கான்ற போதே ஆச்சரியம். அப்புறம் அது இத்தனை நாள் ஒர்க் ஆச்சுன்னா ஓப்பன் பேஸில் யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் இதுவாகன்றாலும் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த இவங்க நிறைய வெளியே தான் யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால டக்குன்னு ட்ரை ஆகிடுச்சு போல இருக்குது. கடைசி கரெக்டாக சுக்காசை எழுப்புற அளவுக்கு தான் ஒருத்தர் எழுப்புற அளவுக்கு பவர் இருந்துக்குன்னு எனக்கு லாஸ்ட் நொடி. அதனால தான் இவன் கை வச்சும் போது எனக்கு அது சந்தேகமாக தான் இருந்தது. அப்போ கூட கையளவு பட்டால் கூட டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு பார்த்தேன். இல்லை, கரெக்டாக அவனை மட்டும் எழுப்பி அது ஒன்று முடிஞ்சது. அதுவுமே சூப்பராக இருந்தது. எழுந்ததும் அதே தான், வந்து எழுந்த உடனே வந்து அந்த 2 பேரும் போஸ் நின்று அப்படி பேசுறதே வந்து செம்மையாக இருந்தது. ஆனால் எழுந்ததுமே வந்து கூலான ஒரு மனுஷன்டா அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா நெக்ஸ்ட்டு பிளானு நிலா பாபா அவனையும் பிதுங்க வச்சுட்டான். ஸோ அதுவுமே க்யூட்டாக இருந்தது. டக்குன்னு எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதே தான் திரும்ப இப்போ இது எழுப்புறோன்றப்போ ஃபஸ்ட்டு விஷயம் மேன் பவர் தேவைப்படுது. மேன் பவர் எழுப்புனா திரும்ப ஃபுட்டு. அதே தான் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட் நம்ம யோசிக்கிறது பார்த்திங்கன்னா ஆளுங்க வேணும், ஃபுட்டு வேணுன்றது தான். ஸோ அதே நோக்கு தான் போகுது. நம்ம இது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி, நம்ம எது ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது உணவாக தான் இருக்கும். ஸோ அதோட முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்கள 3D பிரிண்ட் ரெடி பண்ணால் இவங்க பிரம்மாண்டமாக பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்து சின்னதாக ஏதோ பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. கரெக்டாக அமெரிக்கா தான் அந்த கார்ன் அதெல்லாம் புரிஞ்சது. ஸோ அது எழுப்புறதுக்கு யூஸ் ஆகுது, அட் எ டைம் வந்து ஃபுட்டும் போட்டலான்னு டபுளாக யோசிச்சான். அதுவுமே பயங்கரமாக இருந்தது. எனக்கு செங்குட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளோ சொதப்புற விஷயங்கள் எவ்வளோ நடந்தாலுமே அது அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த டென்ஷன்ஸும் வெளியே காட்ட மாட்டான், மற்றவங்களையும் பதட்டப்படுத்தவும் மாட்டான். ரொம்ப கூலாக அதை ஹேண்டில் பண்ணுவான். அது இல்லாமல் பாசிட்டிவாக அது கொண்டு போயிடுவான். இப்போ வந்து பதட்டத்தோடு போய் அவங்க சொல்லியிருந்தா அவங்களும் பதட்டமாக இருப்பாங்க, ஒரு டென்ஷன் அந்த இடத்துல இருக்கலாம். அப்படிலாம் இல்லை, அது எந்த இடத்துல எங்கே சொல்லணுமோ அது பொறுமையாக சொல்லுவான். அவங்க ஷார்க்கான அடுத்த நிமிஷம் என்ன செய்யலான்னு யோசிப்பான். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து செங்குட்டு வந்து ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா அவள் அதை அழகாக பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுனால அங்கேயும் பாசிட்டிவாக அந்த விஷயம் வருது. ஸோ அது சூப்பராக இருக்குது. அதான் அந்த விஷயம் தான். இப்போது இவன் சுக்காசா கிட்ட வந்து சொன்னான் பாருங்க, நிலாவுக்கு போகிறான்றப்போ சுக்காசாவே ஷாக் ஆனானா அதை விஷயம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ கஷ்டம்னா அசால்ட்டாக சொன்னாங்க. பட் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அது நம்புறான். நம்ம வந்து அவனே கூலாக சொல்கிறப்ப நம்மளே எடுத்துக்கணும். அதை பற்றி சொன்னால் சுற்றி இருக்க எல்லாம் பேனிக் ஆகிடுவாங்க. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். வெளியே வந்து எக்கச்சக்க விஷயம் இருக்குது கற்றுக்கிறது. ஸோ எல்லாத்தையும் சொல்லணும் பண்ணணும் இவ்வளோ கஷ்டமாக. ஏன்னா அது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் யாரும் செஞ்சுருப்பேன்னா அதே விஷயந்தான் வரும். ஸோ சொல்லாமல் அது படிப்படியாக ஒன்று ஒன்றா செய்ய வச்சு தான் சொல்லுவோம். அப்போ அது அப்படியே இது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது பண்ணுறது இல்லைன்னா இது பண்ணுறது இல்லைன்னா அவங்களே அப்படியே வந்துடுவாங்க. ஸோ அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் செங்கு ஃபஸ்ட்டே அந்த பதட்டப்படுத்த மாட்டேன் யாரையும். அதுவும் ஒன்று கூட இருக்கிறவங்களுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. செங்கு ஏதோ யோசிக்கிற ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு அவங்களும் யோசிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உடனே யோசிச்சுட்டு அதை சொல்லிட்டு குரூப் அதை ஹேண்டில் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. அதான் இருக்கிற சூழ்நிலையை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரைஸையும் ஒன்று சுக்காசாவும் இவங்க 2 பேரும் அந்த எழுந்த சூழ்நிலை பாருங்கள், வந்தோடனே டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இது என்ன சூழ்நிலை, என்ன பண்ணணும், என்ன பேசணும், பேசக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் டக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. இவங்க 2 பேருக்கு இவ வந்து சொல்கிறப்பே அதேமாதிரி இந்த ரைஸ் கிட்ட அது சொல்கிறப்ப நான் எல்லாருமே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே நல்லா இருந்துச்சு. கீழேருந்து சுக்காசாவும் கேட்டான். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் போகுதுன்ற மாதிரி அவனை ஏற்றுக்கிட்டான். அதுமாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இப்போ எழுப்புறாங்க. ஓகே, எழுப்புறப்போ அவங்களுக்கும் வெவ்வேறு மைண்ட் செட் இருக்கும். ஒருத்தன் ஒன்று இருப்பான். அதாவது நல்லவனாக இருந்திருந்தா கூட இப்போ இந்த சூழ்நிலைக்கு உலகமே இல்லை, இப்போ நம்ம தான் இருக்கோன்றப்போ மைண்டு எப்படி வேணாலும் மாறும். இது எப்படா நம்ம தன்வாசம் பற்றி இது நம்ம என்னடா பண்ணுறதுன்னு எல்லாருமே இப்போ சுக்காசாக்கு இருந்தால் அந்த மைண்ட் செட்டு மாதிரி சில பேருக்கும் இருக்கலாம். ஸோ அதுவுமே டேஞ்சராக அமையும். அது எழுப்புனா நான் பார்த்துக்கிறேன் சுக்காசா சொன்னாலும் ஓகே, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கு. இன்னொரு ஊர் இப்போ மைக் டைசன் மாதிரி ஆள் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு டேஞ்சர் இருக்குது தான். ஸோ அதுவுமே பார்த்து எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அது பார்க்கலாம் என்ன நடக்குது. இல்லை, எழுந்தாலுமே ஃபஸ்ட் அவங்களுக்கு ஃபுட்டு அத்தியாவசியமான எல்லா பொருட்களும் தேவை. அது நம்ம டீம் இருந்தால் தான் முடியும்னு ஒன்று. அப்படியே கடைசியாலும் போக போக வேணாம் திரும்ப அந்த பிரிவு உருவாக்குவாங்களே, இது நாங்கள் தனி நீங்கள் தனி அப்படின்னு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதாவது சண்டை வரும். அப்படி கிரியேட் பண்ணி தனியாக போக பார்ப்பாங்க. இந்த பிரச்சனை நடக்குது. இது வந்து கூட்டம் கம்மி பேசி புரிய வச்சு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பேரை எழுப்பி அவ்வளோ பேரையும் புரிய வைக்கிறதுக்குள்ளே போதுன்னு அதை தான் சுக்காசா அன்னைக்கு முடிவு எடுத்தது. அதனால தான் சிலையை உடச்சி எல்லாம் பண்ணி கூட்டத்தை கம்மியாக வச்சு இது எல்லாம் அதை தான் சொன்னது. இப்போ திரும்ப நம்மளும் அதான் பேசுகிறோம். ஆனால் வந்து இருக்கதா செய்யும் நல்லது கெட்டதுன்றது. பட் பார்ப்போம் இந்த சூழ்நிலைக்கு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம். அது பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து ஒரு விஷயம் பண்ணுறான்ல, அவனை அழிச்சாதான் இங்கே நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும்ன்றது அவங்களுக்கு புரிய வரும்போது கண்டிப்பாக ஒத்துமையாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இவங்க எழுந்து வந்ததுக்கே வந்து ஒய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான், ஏன்டா அது பண்ணுறீங்கன்ற மாதிரி. இப்போ சப்போஸ் மொத்த பேர் எழுப்புன்னு நினச்சி திரும்ப அதேமாதிரி ஒரு ரிங்கு மாலையை பொழிஞ்சு திரும்ப அந்த மாதிரி பண்ண மாட்டான்றது என்ன கேரண்டி? இப்போ
இப்போ நினச்சிருந்தா கூட ஆனால் பண்ணி முடியும், இல்லை அந்த மாதிரி இல்லையா, அது தீர்ந்து போச்சா அவ்வளோதானான்றது தெரில. அப்படி இருந்திருந்தா ஓகே. சப்போஸ் இதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னா அப்படியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பார்ப்பேன் நெக்ஸ்ட் சீசனில் என்ன தான். அண்டு வந்து இது இப்போதைக்கு முடியுன்றது அது எனக்கு தோணலைங்க. ஏன்னா வந்து இது சீசன் நிறைய இன்னும் 2-3 சீசன் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ ராக்கெட்டுன்னு ஒன்று செய்கிறதுன்றதே பெரிய விஷயம். அதை செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் போகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது சீக்கிரம் முடியாதுன்னு தோணுது. நெக்ஸ்ட் சீசன் சீக்கிரம் பார்த்து ஓகே. இதோட வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.